ஹலோ நண்பா, நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இந்த ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஜாபுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா கிளர்க்கு போஸ்டிங்கு தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை, டைரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான். ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். அந்த இன்டர்வியூவில் நீங்கள் அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் தந்துடுவாங்க. ஓகேங்களா? இந்த ஜாபுக்கு எந்த போஸ்டிங்கும் உங்களுக்கு சொல்லிட்டேன். கிளர்க்கு போஸ்டிங்கு இது ஒரு நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு 20,000க்கும் மேலே இருக்கும். அலவன்ஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி ஒரு 20,000க்கும் மேலே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஒன்லி ஆஃப்லைன் மூலம் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கான ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபில் பண்ணி போஸ்ட் மூலம் சென்ட் பண்ணுறதும் இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? வீடியோ வேறு ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே பார்த்த மாதிரி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நண்பா, இதுதான் அவங்க கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மு. இதை ஃபில் பண்ணி தான் நீங்கள் போஸ்ட் மூலம் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ இந்த இடத்துல ஒட்டிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் எழுதிக்கிங்க. நீங்கள் மேலாக ஃபீமேலாக கேட்டிருக்காங்க. மேல்னால் மேல் கொடுத்துங்க, ஃபீமேல்னால் ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய தந்தை பெயர் இல்லைன்னா கணவர் பெயர் கேட்டிருக்காங்க. அவங்களோட நேமு நம்பர் 3ல் எழுதிக்கிங்க. அப்புறம் 4ல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. டேட்டு, மந்த்து, இயர் கேட்டிருக்காங்க. இது 3 ஃபில் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஏஜ் கேட்டிருக்காங்க. அது நம்பர் 5ல் எழுதிக்கிங்க. உங்களுடைய 6 பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அதாவது கிளர்க்கு போஸ்டிங்க்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். நம்பர் 6ல் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். நம்பர் 7ல் உங்களுடைய தற்போதைய முகவரி எழுதிக்கிங்க. உங்களுடைய அட்ரஸ் எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் நிலையான முகவரி, அதாவது நீங்கள் உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் இருக்கும், அது இங்கே எழுதிக்கிங்க. ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா 2 இதுலேயும் ஒரே அட்ரஸாக சேமாக எழுதிக்கிங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மதம் கேட்டிருக்காங்க. இல்லைங்களா? நீங்கள் இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அந்தமாரி கேட்டிருக்காங்க. நீங்கள் எது வரீங்களோ அதுக்கு டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கேட்டகரி கேட்டிருக்காங்க நம்பர் 11ல். ஸோ அது உங்களுடைய கேட்டகரி எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா அந்தமாரி கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேட்டகரி என்னவோ அந்த இடத்துல எழுதிக்கிங்க. உங்களுடைய மாவட்டம் கேட்டிருக்காங்க, இந்த இடத்துல எழுதிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இதை ஃபில் பண்ணிவிட்டு அது கூட என்னென்ன டாக்குமெண்ட்டு அட்டாச் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அப்புறம் டிசி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஜாதி சான்று கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 10க்கு 4 உங்களுடைய போஸ்ட் கவர் வாங்கி ₹74 ஸ்டாம்ப் போட்டி அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிட்றதுக்கு அதில் உங்களுக்கு போஸ்ட் மூலம் சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு அட்மிட் கார்டு மாரி உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்றதுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அது இந்த இடத்துல நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆதார் கார்டு அண்டு இந்த போஸ்ட் கவரு, அப்புறம் 10th மார்க் ஷீட்டு, டிசி, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இது நான் ஒரு 5ம் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு ஜெராக்ஸ் எடுத்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அட்டாச் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுடைய டேட் எழுதிக்கிங்க. உங்களுடைய இடம் எழுதிக்கிங்க. என்றைக்கு அப்ளை பண்ணிங்களோ அந்த டேட்டு, உங்களுடைய ப்ளேஸ் அதை எழுதிட்டு இங்கே உங்களுடைய சிக்னேச்சர் எழுதிக்கிங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் இதுக்கு அப்ளை பண்ணுற ப்ராசஸ்ஸு. இதை அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கான எலிஜிபிள் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு போஸ்ட் மூலம் சென்ட் பண்ணுறேங்க. ஓகேங்களா? இதுக்கு எந்த அட்ரஸ் சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், எந்த அட்ரஸ் சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே நண்பா, இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 12/2/2026, அதாவது ஒரு 4 days முன்னாடி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டும் ஒரு 4 days தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. இதுக்கான ஆஃப்லைன் அப்ளிகேஷன் எப்போ சென்ட் பண்ணணும்னா 20/2/2026 நீங்கள் அப்ளை பண்ணி சென்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ எந்த போஸ்டிங்க்கு வேக்கன்சி விட்டுருக்காங்கன்னா கிளர்க்கு போஸ்டிங்கு தான். பதிவுறு
எழுத்தாளர் இருக்கு இல்லையா, அதுதான் அவங்க கிளர்க்கு போஸ்டிங் தான் அது. அந்த போஸ்டிங் தான் வேகன்சி இருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 15,900 58,500 வரைக்கும் சேலரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி அலவன்ஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு 20,000 மேலே சேலரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பொது பிரிவினா இருந்தீங்கன்னா 18 32 ஏஜ் வரைக்கும் இருக்கணும். அப்புறம் பிற்பட்டவர்கள் இந்த மாதிரி அவங்க கேட்டகரி கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டினா எவ்வளோ ஏஜ் இருக்கணும், 18 37 வயசு வரைக்குள்ளே இருக்கவங்க. இராணுவ வீரராக இருந்தீங்கன்னா 18 55 வயசுக்குள்ளே இருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ உங்களோட கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அந்த கேட்டகரிக்கு ஏற்ற ஏஜ் லிமிட் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இது கிளர்க்கு போஸ்டிங்கிறதால நீங்கள் 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இதுக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகே தான். இதுக்கு அப்ளை பண்ணும்போது 10th குவாலிஃபிகேஷன் மட்டும் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாப் கிடச்சிச்சின்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய குவாலிஃபிகேஷன்லாம் நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் ப்ரொமோஷன் ஆகிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான விண்ணப்ப லாஸ்ட் டேட் இப்போ உங்களுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா. ஸோ 20/2/2026 மாலை 5:45 அவங்களுக்கு சென்ட் பண்ணி முடிச்சாகணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அப்புறம் போனால் அப்ளை பண்ணதுக்கான ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு சீக்கிரமாகவே அப்ளை பண்ண ஆரம்பிச்சு. ஸோ நீங்கள் எந்த அட்ரஸ் சென்ட் பண்ணணும்னா இதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 10ல் அந்த அட்ரஸாக சென்ட் பண்ணணும். ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் அலுவலகம் நாமக்கல் மாவட்டம் பின்கோடு கொடுத்துருக்காங்க. இந்த பின்கோடுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறங்க. ஓகேங்களா. ஒரு சில நிபந்தனைகளாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் போஸ்ட் கவரில் 10க்கு 4 போஸ்ட் கவரில் 74 ரூபா ஸ்டாம்ப் போட்டு அவங்க சென்ட் பண்ணோம். அதில் உங்களுக்கு அட்மிட் கார்டு சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு அதை அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்பராக சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் அனுப்புகிற அப்ளிகேஷன் லேட்டாக வந்துச்சுன்னா உங்களுடைய இதுவை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு இதுக்கான பிடிஎஃப் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு இதுக்கான ஒரு A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோவும் பிடிஎஃப்பும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்ளிகேஷன் ஃபார்மும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு இதுக்கான எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா. இவ்வளோதான் இது சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன். ஸோ யாரெல்லாம் இதுக்கான எலிஜிபிள் இருக்கீங்களோ எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். எந்த ஒரு டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா. டேக் கேர். பாய்.